Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Aksiyoluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on discipleship அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத பார்ப்போம். In life, you cannot consider one factor without considering other factors. Idealism must be combined with practicality. Spirituality is good, but you must also develop practicality. சிந்திக்கக்கூடிய வில்ஃபுல்லா இருக்கக்கூடிய சீடர்களுக்கு இந்த சூத்ராவோட விளக்கம் மிக ஈஸியா தெரியும். ஆனா டிவோஷனலா இருக்கக்கூடிய சீடர்களுக்கு இந்த சூத்ராவோட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றாங்க, வாழ்க்கையில ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனை நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு பல சிச்சுவேஷனை ஒத்து பார்த்து அதோட சேர்ந்து இல்ல இதை மட்டுமே ரைட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா வார்த்தையும் இது ரைட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சமயத்துல பல அதர் ஃபேக்டர்ஸையும் பார்த்துதான் நம்ம முடிவு செய்ய வேண்டியிருக்கும். இது மாதிரி ஐடலிசம் இஸ் குட். ஐடலிசம்னா என்னது? ஒரு பர்டிகுலர் ஐடல், அது கடவுளோட புகைப்படமா இருக்கலாம், இல்ல அந்த மதத்துல இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய சிலையா இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் குருவா இருக்கலாம், ரிலிஜனோட கொள்கையா இருக்கலாம். இதெல்லாம் ஐடியலா இருக்கும். ஆர் ஒரு பர்டிகுலர் லீடர் இருக்கலாம், அவங்கள பின்பற்றி போறது அது ஓகே, அதனால தப்பு ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க பிராக்டிக்கலாகவும் இருக்கணும். இது நம்ம இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இந்த தப்ப நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க டிவோஷனலா இருப்பாங்க, அவங்களோட லீடருக்கு எக்கச்சக்கமா டிவோஷனலா இருப்பாங்க, அவங்களோட பார்ட்டியோட கொள்கைக்கு டிவோஷனலா இருப்பாங்க, அதுக்கு அடிமையா கூட இருப்பாங்க. அப்போ அது பிராக்டிக்கலா உகந்ததா இருக்காது, வாழ்க்கைக்கு அது சோறு போடாது. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஐடியலிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அது பிராக்டிக்கலானது கிடையாது. இதேதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சொல்றாங்க. அப்ப ஆன்மீக விஷயத்திலையும் நீங்க முன்னேறது நல்லது. ஆன்மீகமா நீங்க முன்னேறதுக்காக நீங்க செய்ய வேண்டிய தியாகங்கள் எல்லாம் செய்யலாம், அது நல்லதுதான், ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அது பிராக்டிக்கலாகவும் இருக்கணும். ஆன்மீகமா முன்னேறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு வெளியில வந்துட்டு பிசினஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சாமியாரா போறேன், இல்ல அதை விட்டுட்டு எங்கேயோ போறேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஆன்மீகமா முன்னேறின மாதிரி தெரியும், ஆனா அது பிராக்டிக்கலா வாழ்க்கைக்கு ஒத்துதா இருக்காது. எது உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்த முடியலையோ அது ஆன்மீகமா இருக்காது. அப்போ ஒரு ஃபேக்டரை நீங்க கன்சிடர் பண்ணும் போதே ஆன்மீகமா முன்னேறணுங்கிறது ஒரு நல்ல ஃபேக்டர் தான். ஆனா மற்ற ஃபேக்டர் என்னது? நீங்க ஆன்மீகமா முன்னேறும் போது ஊருக்கு நல்லது செய்றீங்க, ஆனா உங்க குடும்பத்துக்கு நல்லது செய்றீங்களா? குடும்பம் முன்னேறதுக்கு தேவையான பணம் சம்பாதிச்சு கொடுக்குறீங்களா? அதே சம்பாதிக்க முடியாம கஷ்டப்படும் போது குடும்பத்துக்கு தேவையான பொருளே உங்களால கொடுக்க முடியாது, உங்க ஊர் நன்மைக்காக பேசி என்ன பண்ண போறீங்க? சோ அது பிராக்டிக்கலா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்போ முக்கியமான செய்தி இது. நிறைய பேரு அவ்வளவு ப்ரொடக்டிவான பிசினஸ் பீப்புளா இருக்க மாட்டாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க குடும்பத்துல. ஆனா இது மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஆன்மீகமா போறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகுப்பு கிளாஸ் எடுக்கிறேன், நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இவர் பெரிய ஞானி மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா, இது தொழில தோத்து போன ஆளா இருக்கும், வாழ்க்கையில தோத்து போன ஆளா இருக்கும். ஆனா அதை மறைக்கிறதுக்காக ஆன்மீகமா இருக்கிற போர்வையில அது உட்கார்ந்து இருக்கும். இது பிராக்டிக்கல் கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் நீங்க ஸ்பாட் பண்ணணும். அவங்கள ஃபாலோ பண்றது புத்திசாலித்தனம் கிடையாது. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.